கில்லி பெஸ்ட்டா போக்கிரி பெஸ்ட்டா அப்படின்னு எனக்கும் நான்சிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சரி வா அது யூடியூப்ல சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்துக்கு வந்து இப்போ வந்து நான்சியை நான் வந்து அழைச்சிருக்கேன். நான்சி வந்து என்னன்னா நான்சி இஸ் டேக்கிங் த ஆப்வியஸ் எல்லாரும் ஃபேவர் பண்ற ஆன்சர் கில்லி. நான் வந்து பயங்கரமான போக்கிரி கல்ட் ஃபாலோவர் நான். ஸோ ஐ ஆல்வேஸ் சைடு வித் போக்கிரி. ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த படத்தை பத்தி ஒப்பீனியன்ஸ் வந்து பேச போறோம். அண்ட் வீல் டிசைட். மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும். எல்லாரும் நான்சி தான் முடிவெடுப்பீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸ்டில் ஃபைட் ஃபார் என் சைட்ல கூட இன்னொரு ஆள் இருக்கு. வாட்சன் இருக்கா, கியூட் லேடிஸ் எங்ககிட்டயும் ஆள் இருக்கு. ஆணவத்தை அடக்க ஒருத்தி இறக்கி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒரு மேட்டர் சொல்லிட்டீங்க. நான்சி வந்து எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச கில்லி அப்படின்ட்டீங்க. சோ அங்கேயே ஐ திங்க் நடுவர் அவர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்லாம் பேசக்கூடாது. இவரே சொல்லிட்டாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு. மேஜரா எல்லாருமே அதை ஆன்சரா சொல்லுவாங்க. பட் என்ன மாதிரி கல்ட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க போக்கிரிக்கலாம். அதாவது போக்கிரி வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, அது வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவி. அதுல அந்த விஜய்னாவோட மேனரிசம் இருக்கு பத்தியா, பக்கத்துல பாம் அடிச்சா கூட திரும்பி ஓ பாமா அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு கேரக்டர். அசினோட இன்ட்ரோ சீனே தெரியுமா எப்படி இருக்கும், அழகா இருந்தா லவ் பண்ணலாம் போல இருக்கு. அந்த சீன்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் அந்த காலை தூக்கி 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 அந்த ஜன்னல்ட்ட ஆடுற சீனு அதெல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மியூசிக் இருக்கு, டன் 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 ஒரு ஒரு செக்ஷன் வைஸா போலாம். நீங்க செக்மெண்டா போலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி. சரியா, ஹீரோ என்ட்ரி எப்படி இருக்கு போக்கிரி கில்லி? சரி ஓகே. சொல்லுங்க, போக்கிரியில ஹீரோ என்ட்ரி எப்படி இருக்கு? மொத்தம் அடிச்சா அடி விழுவாது, இடி விழுவும். சரியா, இன்ட்ரோவே வேற மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் அப்படியே பறக்க பறக்க காய்கறி எல்லாம் பறக்கும். எங்க என்ட்ரி தெரியும்ல, மூடி போட்டுட்டு ஜாகிங் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம் மாசா. அப்ப வந்து ஒரு 4 பேர் ஏதோ வம்பிழுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ்ல இருந்து அந்த வரக்கும். அதை விட வந்திருக்க இடம் சூப்பர். அதோட கண்டினியூஷன்ல இங்க வந்துட்டு இந்த ஏரியா அந்த ஏரியா உங்க இடம் எங்க இடம் எல்லா ஏரியாலும் ஐயா கில்லிடாங்கிறத மாஸ்டர். ஹலோ, என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா மொத ஆள் நீதான். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு நினைச்சேன். 10 பேர் நிக்கிறானுங்க, மொத்தமா பேமெண்ட் வாங்கிக்கிறேன். அந்த ஃபைட்டே வேற மாதிரி இருக்கும். கில்லிலயும் ஸ்டார்டிங்ல செம்ம ஃபைட் இருக்கும். அந்த சங்கிலி எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு டெரஸ்ல இருந்து தாவிட்டு மிளகா எல்லாம் பறந்துகிட்டு பாத்திருக்கீங்களா? அது மிளகா பறக்குறீங்க, காய்கறி தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா பறக்குது, அப்பளம் பறக்குது, எவ்வளவு பறக்கும் தெரியுமா? அது இல்லாம அந்த ஃபைட் எல்லாம் சாவியை எடுத்து லாக்கணும், சாவியாச்சும் வச்சிருந்துருக்கலாம். அதுல அண்ணன் சொல்ற மாடுலேஷனே செம்மையா இருக்கும். நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசிரா, அதெல்லாம் நல்லா சில்லறைய சின்ன குட்டி கொஞ்ச நேரம் இருந்தப்ப சில்லறைய செதற விட்ட சீன்கள் அதெல்லாம். எங்க இதுல வந்து ஆன்ஸ் ஊன்ஸ் வரும்போதே சூப்பரா இருக்கும். சரியா, I totally disagree. I also totally disagree for Pokiri. Okay, Gilly is anyways better. See, okay, let's put it this way. Pokiri, Gilly ரெண்டுமே ரீமேக் தானே? ஆமா, ரெண்டுமே ரீமேக் தான். சரியா, அந்த ரீமேக்ல நீங்க தெலுங்குல போக்கிரியை பாத்தீங்கன்னா லிட்டரலி தமிழ் போக்கிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் அதெல்லாம் பேசுறது கிடையாது, நீ கம்முனு இரு. கேளுங்க, மாட்டலது அதெல்லாம் மகேஷ் பாபுக்கும் விஜய்க்கும் சண்டையா, தமிழுக்கும்? ஒரு நிமிஷம் என்னதான் சொல்ல வரேன்னு கேளுங்க சார். இன்ட்ரோ சீனுக்கு நீ எதுக்கு தெலுங்கு எழுதுற? இன்ட்ரோ சீன் இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்கு, நீ இதெல்லாம் வேற கேளுங்க சார். கேரக்டர் ஃபர்ஸ்ட் பேசலாம். ஹீரோ கேரக்டர் வேலுவா தமிழா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேலு வந்து ஜஸ்ட் கபடி பிளேயர். ஆனா எங்க தலைவன் ஐபிஎஸ் ட்ரெயின்டு, அண்டர் கவர்ல இருக்க ஜஸ்ட் கபடி பிளேயரா? எங்க தலைவன் ஐபிஎஸ் ட்ரெயின்டு, புரிஞ்சுக்கங்க. அது இல்லாம இவன் அரியர் வச்சவன். எங்க அப்பா எங்க தலைவன் டாப் வந்து அப்படி பார்த்தா அரியர் வச்சவனாங்க கெத்து, அரியர் வச்சவனாங்க கெத்தா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான், அதுக்கு நடுவுல ஒரு பொண்ணை காப்பாத்துறான், வீட்ல ஏமாத்துறான். அப்பன் போலீஸ் ரெண்டு ஒண்ணுதான். அப்படி எல்லாம் இல்ல, வீட்ல இருந்து சமாளிக்கிறான், போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். முத்துப்பாண்டி கோட்டை ஒரு ஊரையே மதுரையை கொளுத்தி எரிச்சிட்டு வந்த மாதிரி வந்திருப்பான். எல்லாருக்கூடயும் மழையில ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிட்டு அவ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பத்திரமா வச்சிருப்பான். இம்பார்ட்டன்ஸ், எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு சொன்னீங்களே, ஹீரோயினோட எஜுகேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஹீரோயின் படிக்கிறதுக்காக அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு விசா எல்லாம் வாங்கி கொடுத்து பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவ படிக்கணுங்கிறதுக்காக காசு ரெடி பண்ணி அவளை அனுப்பிச்சு விட்டுருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, there is a general swag in
வித் தமிழ். யார்ரா இங்க தமிழ், யார்ரா இங்க தமிழ் அப்படின்னு கேக்குறப்ப டக்குன்னு ஒரு அற விட்டு, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருது ஒட்டம்புல தெரியுதோ அவன் தான் நான் தான் அப்படின்னு அதை சொல்லி அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போங்க தெரியுமா, அந்த குருவை பாக்குறதுக்கு வந்து கூட்டு போனது தெரியுமா, அந்த சீனே வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பேசுறது இவன் நான் ஏன் அடிச்சேன் தெரியுமா, காலர் கீழ எல்லாம் பிடிச்சி ஓவரா சீன் போட்டான். அந்த 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 டயலாக் டெலிவரி அப்படியே அவன் கிளம்புறப்ப அந்த பல்லு கண்ணை சுத்துவான் தெரியுமா, ஒரு கேட்ச் வச்சுக்கோ. ஹலோ, அதான் அதுக்கு அது ஏன் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துல வந்து கில்லியும் போக்கிரியும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அதுல வந்து அவங்க ட்ரெயின்டு ஐபிஎஸ் ஆபீசர். வெயிட், ஏன்னா தோத்துருவேன். So he has to know about guns. இங்க வந்து he is a civilian. சிவிலியனுக்கு ஒரு சிவிலியனுக்கு கன்னை பத்தி தெரிய வாய்ப்பு இல்ல. நான் சொல்றது I'm seeing the swag of the character. அப்படி போயிட்டு அப்படி அவன் பேசிட்டு அந்த கண்ணை இப்படி தூக்கி இப்படி போட்டு எத்தனை ரஜினி படம் பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி சொல்றப்ப அதெல்லாம் இந்த கேரக்டர்ல ஸ்வாக் இருக்குன்னா எங்களோட கேரக்டர்ல குவாக்கி இருக்குங்க. அந்த மாதிரி அப்படியே நக்கலோட நையாண்டியோட அப்படி ஒரு கேலி கிண்டலா நாங்க பேசிருக்கோம். என் தலைவனும் குவாக்கியா இருப்பான். என்ன ஏன் இந்த மூஞ்சில போஸ்ட் ஆஃபீஸ் போக கூடாதா, ஸ்டாம்பே ரிலீஸ் பண்ணுவோமா, அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற அந்த ஸ்டைல் சொல்றேன். அந்த ஸ்டைல் அண்ட் ஸ்வாக் வந்து தமிழ் கேரக்டர் ஏன் தெரியுமா, பிகாஸ் சத்யநாராயணன் அவன் பேர் அதுல சத்தியமூர்த்தி வாயிலடி ஃபர்ஸ்ட் நீ கணத்துல போடு ரெண்டு சத்யநாராயணன் எவனோ பிகாம் படிச்சுட்டு கிளர்க் வேலைக்கு அப்ளை பண்ற பேர் மாதிரி இருக்கு. ஐகானிக் டயலாக்ஸ்க்கு பேசுறேன். நீங்க சொன்ன இந்த ஐகானிக் டயலாக்ஸ் மாதிரி எங்களுக்கும் வந்து இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடுகுடு சந்தனம் ஜிஞ்சுக்கெல்லாம் இட் வாஸ் ஐகானிக். சரியா, தியேட்டரே பாடம் இப்பயும் அதெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம். சரி, கேரக்டர் ஸ்வாக் அவுட், இன்ட்ரோ அவுட், வில்லன் யார் அவுட், என்னது என்ன அவுட், டெப்த் ஆஃப் தி வில்லன் கேரக்டர் பேசலாம். டெப்த் ஆஃப் தி வில்லன் கேரக்டர்ல எங்க தலைவர் இன்ஸ்பெக்டர் கோவிந்த யாருமே அடிச்சுக்க முடியாது. ஓபனிங் சீன்ல பாக்கு போட்டு அவர் மெயின் வில்லன் கிடையாது. ஒரு டைலாக் சொல்ல தெரியுமா, கான்ஸ்டபிள பார்த்து நல்லா வெள்ளையா அழகா தானே இருக்க, பொம்பளையா பிறந்திருக்கலாம். அதுதான் டெப்த் ஆஃப் கேரக்டர். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கோவிந்த் வர்க்ஸ் ஃபார் அலிபாய். சரி, அப்ப என்ன கோவிந்த் என்ன ஹீரோவா என்ன செகண்ட் ஹீரோவா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவனும் வில்லன் தான். கோவிந்த் வந்து செகண்ட் வில்லன். நம்ம செகண்ட் வில்லனை பத்தி பேசும்போது பேசலாம். ஏன் பயப்படுறீங்க? அலிபாய்க்கு வந்து முத்துப்பாண்டி அளவுக்கு இது இல்லங்கிறதுனால பயமா இருக்கு அவங்களுக்கு. முத்துப்பாண்டி பெரிய வில்லன் கிடையாது. அவன இந்த த்ரிஷா ஃபேமிலி லூஸ் தனமா த்ரிஷாவும் த்ரிஷா ஃபேமிலி லூஸ் தனமா கில்லி ரிவ்யூ பேசல. சரியா, ஜீப்ல போயிட்டுனா எந்திரிச்சு பாப்பா, கரெக்டான டைம்ல மயக்கம் போட்டு விழுந்துருவா சேஸ் டைம்ல. அப்புறம் பிளைட் ஏத்தி விட போடப்ப காரை பொறி கேப்பா, அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளைட் ஏத்தி விட்டா வந்து மேட்ச் பார்க்க உட்காந்துருவா. அதனால எல்லா டைமும் முத்துப்பாண்டி பெருசா ஸ்மார்ட்லாம் கிடையாது. இவதான் வந்து த்ரிஷா தான் மெயின் வில்லன் அந்த படத்துல. சொல்ல நீங்க ரெக்கார்டிங் கட் பண்ணுங்க. பாக்க வந்து அச்சுன்னு தும்பிடுவா, ஒண்ணுமே கோஆபரேட் பண்ண மாட்டான். அந்த பிளாட்டுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறது மெயினா வந்து த்ரிஷா தான். எப்படி விடிவில த்ரிஷா வில்லனும் இதுலயும் மெயின் வில்லன் வந்து கில்லில த்ரிஷா தான். இன்ஸ்பெக்டர் கோவிந்த் நோ மேட்ச் ஃபார் இன்ஸ்பெக்டர். பத்துக்காக என்ன நான் பண்ணுவா தெரியுமா, நான்சி கஞ்சா அடிச்சா என்ன ஏங்க சும்மா இருங்க, ஃபில் அப் பண்ணு போதும், எனக்கு அடிக்காமலே வருது. அத விடு, என் தலைவன் மாமூல் வசூல் பண்ணிட்டு இருப்பான் மார்க்கெட்ல. விஜய் போட்டு தமிழ் போட்டு சம்மடி அடிச்சிருவான். அடிச்சு முடிச்சப்பறம் கூட டக்குன்னு போனது பத்து கம்மிங், சிக்கன் இஸ் கம்மிங் அப்படின்னு. அப்ப கூட ஒரு சைட் சிக்குக்காக எவ்வளவு லாயலா வேலை செய்வார் தெரியுமா என் தலைவர் இன்ஸ்பெக்டர் கோவிந்த். சரி, ஓகே, சீன்ஸ் பேசலாம். இல்ல நீங்க என்ன பேச விடுங்க முதல்ல, அப்பதான் பேசலாம்னு வரும். நீங்க வந்து எல்லாம் பாதியில குறுக்க பூந்துட்டு அவங்கள பத்தி பேசிட்டு பேசலாம் சொல்லக்கூடாது. நான் எக்ஸைட் ஆயிட்டேன், நான் கொஞ்சம் சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இதுவும் போக்கிட்டு சீன்ஸ். ஓகே, ஐட்டம் டான்ஸே இல்லங்க எங்க படத்துல. எங்களதுல பாத்தியா என் செல்ல. ஹலோ, நான் அத ப்ளஸ் பாயிண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க ஏன் எங்க அண்ணன் ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போடுவாரு. குத்து மைக்கேல் ஜாக்சன் சேர்த்து ஒரு கலவையா போட்டு விட்டுருப்பாரு பாருங்க. சாங் கோரியோகிராஃபில என்னதான் கில்லி அப்படி போடு அதெல்லாம் ஹிட்னாலும் டோலு பாட்டு இல்ல வந்து நீங்க வந்து இந்த முத்தமிழ் பாட்டு
இல்ல வந்து இந்த இன்ட்ரோ சாங் டபுள் ஷர்ட் போட்டு அந்த ஒரு டான்ஸ் இன்ட்ரோ சாங்ல எங்களுக்கும் இருக்கு கில்லி கில்லி கில்லின்லாம் வேற லெவல் அதெல்லாம் பாட்டு சரியா? நத்திங் கேன் கம் க்ளோசர் டு ஆடுங்கடா என்ன சுத்தி சத்தியமா நத்திங் கேன் கம் க்ளோசர் டு அந்த டபுள் ஷர்ட் வந்து எத்தனை பேர் நான் 9th படிக்கும்போது அப்ப 9th 10th படிக்கும்போது எல்லாருமே அந்த டபுள் ஷர்ட் அதே மாதிரி தாங்க கில்லிக்கு அந்த ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன் ஐகானிக் ஆச்சு. நான் கரெக்டான கெட்டப்ல வரல நான் இன்னொரு சட்டை கில்லிக்கும் அதே மாதிரி தாங்க ஒயிட் ஷர்ட்டும் ப்ளூ ஜீனும் ஐகானிக் ஆச்சு. ஒயிட் ஷர்ட்டும் ப்ளூ ஜீனா? ஆமா. அதெல்லாம் எல்லா சீசன்ல எல்லாரும் போடுறதுதான். ஆனா அது எப்ப ஐகானிக் ஆச்சு? த்ரிஷாக்குன்னு ஒரு ஐகானிக் ப்ளூ கலர் தாவணி அப்படிங்கறதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சாங் வந்து ஹீரோயின் என்ட்ரிக்கு உங்களுக்கு சாங் இருக்கா? பிரபுதேவா கூட ஒரு டான்ஸ் ஃபெமினிசம் பேசலாம். ஹீரோயின் என்ட்ரிக்கு உங்களுக்கு சாங் இருக்கா? ஹீரோயின் என்ட்ரிக்கு உங்களுக்கு சாங் இருக்கா? அதுதான் தேவல சல்லல்லா இதெல்லாம் ஏன் ஓட்டி வர கேட்கல. எங்களுக்கு வந்து நாங்க வந்து சமத்துவம். ஹீரோயின் என்ட்ரி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே பால்ல டபுள் மீனிங்கோட இருக்கும் அதானே. ஒரே பால்லையா டங் 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 அப்படி குதிச்சு வரப்ப அந்த அசின்லாம் அவ்வளவு அழகா இருப்பா அதுல பாக்குறதுக்கு. அப்படியே அந்த எல்லோ கலர் இது வந்து விழுந்து அப்படி நடந்து வந்து அப்படியே அதுல இவன் இருக்கான்ல விஜய் அப்படியே பின்னாடி விழுவான் அப்படியே பிடிச்சி உள்ள தூக்கி போயிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்றத வந்து இப்படி காலை தூக்கி. ஓகே லவ் சீன்ஸ் வரும், இதுல லவ்வே கிடையாது, லவ் சீன்ஸே கிடையாது, லவ்க்கு ஒண்ணுமே இருக்க. கடைசி எங்களுக்கு வந்து காதலையும் தாண்டி முக்கியமான ஒரு குறிக்கோள் இருக்கு, அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இதுல வந்து நடுவுல வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எங்களுக்கு உங்க படத்துல விஜய்க்கும் த்ரிஷாக்கு இருந்த லவ் விட முத்துப்பாண்டிக்கும் த்ரிஷாக்கு இருந்த லவ் வேணா நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இல்ல உங்க படத்துலயும் நான் சொல்றேன் தமிழ் வந்து அவளை லவ் எல்லாம் பண்ண மாட்டான், சைட் அடிப்பாங்க சரியா? சைட் அடிச்சு முடிச்சிட்டு அவ வந்து லவ் எல்லாம் பண்றேன்னு சொல்லும் போது இதுதான் நான் கூட இருந்தா இரு இல்லன்னா போ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பயும் அவ வந்து நீ எங்க இருக்க என்கிட்ட பேசு என்ன பாரு அப்படின்லாம் சொல்லும் போது பொய் சொல்வாரு உங்க தலைவர் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் தலைவன் டேஞ்சர்ல இருக்கான். இங்க காதல் இருக்கு, அதுல எங்க ரொமான்ஸ் இருக்கு? கூட இருந்தா தலைவியை தூக்கிடுவாங்க, அதனால தலைவன் அவாய்ட் பண்றான். புரியுதுங்களா? தலைவன் வந்து 10 பேர் அடிக்கிறாரு, ஹீரோயினுக்காக இது செய்ய மாட்டாரா? ஹீரோயினை தொட்டதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இன்னும் கொஞ்ச நேரமா நான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் வந்துரும், என் தலைவன் ஒரு காட்டுவான் பாரு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல. நுங்கம்பாக்கம் பிஸ்தானே ஒரு அடி அடிச்சு வெளியே போய் டெத் ஆவான் பாரு. என்னால இதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்ல முடியல தெரியுமா? பிகாஸ் ஐ லைக் போக்கிரி. பாத்தியா நீயே வர அப்பெல்லாம் இல்ல, சும்மா இருங்க நீங்க. போக்கிரி இஸ் ஆக்சுவலி a very nice love movie. அதை பார்த்தாலே கல்யாணமான எனக்கே திருப்பி லவ் பண்ணும் போல தோணும் என் பொண்டாட்டிய. லைக் வேற யாரும் அதுல வர லவ் சீன்ஸ்லாம் அந்த எப்படி சொல்றது, ஒரு ரொமான்டிக்கா கிரிஞ்சா இருக்காது, பட் ஒரு ஒரு ஊடல் இருக்கும் தெரியுமா? அந்த ட்ரெயின்ல இருந்துட்டு எப்படி சொல்லுவான், இவ்வளோண்டு உப்புமா கொடுத்துருப்பியா குடும்பத்தோடு போய் சாப்பிடுறீங்கல்ல, அது நல்லா இருக்கும். லைக் அதுல ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? லைக் எப்படின்னா விஜய் வந்து அந்த அசின் கிட்ட அப்படி கை போடுற மாதிரி போயிட்டு டக்கு இப்படி எப்படி பண்ணுவான் தெரியுமா? அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. நான் வந்து போக்கிரிக்காக பேசுவேன், எனக்கு ஒரு நாலஞ்சு செய்யாம. எனக்கு நிஜமாவே போக்கிரி பிடிக்கும். சி எனக்கு வந்து if you ask me கில்லி ஆர் போக்கிரி I will say both are good. சரியா? கொஞ்சம் அப்படிலாம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போக்கிரி அப்ரிசியேஷன் வீடியோ இதை மாத்திடலாம். நீங்க போஸ்ட் மட்டும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. ஏன் என்னாச்சு? அப்புறம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பொண்ணுக்கு டிபேட் பண்ண தெரியலன்னுடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, அடிச்சு சாவச்சிருவாங்களா. லைட் ஹவுஸ் இருக்கா உங்க படத்துல? லிஃப்ட் சீன் இருக்கா? லைட் ஹவுஸ் சீன் இருக்கு எங்களுக்கு. மறுபடியும் பண்ணீங்களா? நான் கோச்சிட்டு போறேங்க. அதெல்லாம் செம்ம சீன். அதுவா என்கிட்ட இன்னும் 4 ஃபிளேவர் இருக்கு, இதுவே ஜாஸ்தி. அதெல்லாம் லிஃப்ட் சீன் கூட விட்டுரு. நான் சீன்ஸ்லயே பெஸ்ட் சீன் சொல்றேன் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் சீனு. அப்படிலாம் முடியாது, we have some rules and regulation. டக்குன்னு அவனை 2 வெட்டு நீ என் மேல கேஸ் கொடு, நான் அவன் மேல கேஸ் கொடுக்குறேன், அப்படிலாம் விட முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் போது செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த கேரக்டர், தமிழ் கேரக்டர் எப்படி தெரியுமா? ஃப்ளவர் வாஸ்ல இருக்க ஃப்ளவரை தூக்கி போட்டு அதுல தண்ணியை குடிக்கும் வெயிட்டிங் ரூம்ல. செம்மையா இருக்கு அந்த சீன். பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்களா? வெள்ளிக்கூட சீன் பள்ளிக்கூட சீன்லாம் வேலைக்காது. அப்ப வெள்ளிக்கூடம் வச்சிருக்கோம். ஒரு தட்டு தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அப்படி ஒரு தட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலேஜ் முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட
இதுக்கு சுத்தி வளைச்சிட்டு ஆமா நான் போக்கிரி தான், சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யலாம், சும்மா யாருங்க இப்போ உங்களுக்காக ஃப்ரீயா 2 பேர்த்த கிழிச்சலாம், அந்த மாதிரி காசு வாங்கிட்டு நான் வேற ஒருத்தவங்க வேலை செய்வேன். செம்மையா இருக்கும் அதெல்லாம். அதுல அந்த அசின் யோசிக்கிறது, அந்த ஒரு இன்னசென்ஸ், இவனுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு தௌலத்து, அது ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் நான்சி. அது நீ ஏன் பத்தியா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட தமிழ? நான் தமிழ முன்னாடில இருந்தே லவ் பண்றேங்க. சரி ஓகே, தாழ்வீர் பேசாம உனக்கு பிடிச்ச சீன் சொல்லு. போக்கிரி வேற என்ன சீன் சொல்லு? இன்னும் நம்ம போக்கிரி பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன வந்து அவ்வளவுதான், கில்லி முடிஞ்சு. எவனாச்சும் செமி ஃபைனல்ல விட்டுட்டு வா ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லுவானா? பிளேட் வச்சு ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு மோட்டிவேஷன், இம்மா தூண்டு பிளேட்ல வச்சிருக்கிற நம்பிக்கையை உன் மேல வை அப்படின்மா. அதே பிளேட் வச்சு ஒண்ணு சொல்ல தெரியுமா, என்ன சரைக்கிறதுக்கு இந்த மீட்டிங், எல்லாம் சொத்தைங்களா இருக்கு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் போல. அதெல்லாம் அவ்வளவு பெரிய இன்டென்ஸான இதுல குரு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த டயலாக் எல்லாம் ஞாபகம் வருது. நான் வந்து டயலாக் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். சொல்லிக்கிற அளவுக்கு டயலாகே கிடையாது. இருக்கு. ஹலோ இப்போ ஒரு ஞாபகம் வந்துச்சுல, அதே மாதிரிதான் இருக்கு. பிளேட் வச்சு டயலாக் இருக்கு. அப்புறம் உன்னை பார்த்தா எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு, உன்னை பார்த்தா கூட தான் பக்கத்து வீட்டு மாமா மாதிரி இருக்கு. சொல்லு. தும்மல் வருது. சொல்லு. நான் படம் பார்த்துட்டு வந்து பேசலாமா? சொல்லு. இத போட்டுறாதீங்க, நம்ம படம் பார்த்துட்டு வந்து பேசலாம். இல்ல எனக்கு ஞாபகம் இல்லைங்க நிறைய சீனு. ஹச்சு வேற வருது. ஒரு சண்டை போடும்போது ஒரு டயலாக் சொல்லலாம், நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா, ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன டயலாக் சொல்லு? இல்ல அவ கைய பிடிச்சிட்டு அவகிட்ட கையை இப்படி கொடுத்துட்டு ஒரு டயலாக் சொல்வானே, என்ன டயலாக்? சொல்லு. சண்டை போடும்போது நான் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன், அந்த டயலாக் தானே? கரெக்ட். நான் இறங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதின டயலாக் அதான். நிஜமாதான் அவ்வளவு பெரிய டயலாக். ஆப்பிரிக்கால போய் எழுதிட்டு வந்தாங்க டயலாக். இல்ல எங்கள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, காமம் இல்லை, காதல் உண்டு. எங்களுதுலயும் தான் காதல் இருக்கும். அந்த காதல்லாம் கிடையாது. ஒரு சீன்ல அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்த் அசினை நைட் டைம்ல புடிச்சிருவான். டக்குன்னு வந்துட்டு அப்படியே கன் எடுத்து டக்குன்னு வந்துட்டு இப்படி டக்குன்னு போக சொல்லுவான் தெரியுமா பின்னாடி. அதெல்லாம் வேற மாதிரி ஒரு கேர். இன்ஃபேக்ட் அப்ப அசின்ட்ட பேசியிருக்க கூட மாட்டான். ஆனா அப்படி இப்படின்னு அந்த அமுச்சு விட்டு அப்படியே பின்பக்கமா அசினை காப்பாத்தான் தெரியுமா, அதுதான் கேர். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் ஸ்ருதி ஃப்ரெண்டு, சரி இன்னொரு பேர் என்ன சொல்ல, நான் ஸ்ருதி ஃப்ரெண்ட் நான்சி பேசுறேன் அப்படின்னு, நான் தமிழ் ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் பேசுறேன். அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். எங்க இதுல கொஞ்சம் நானே சொல்லக்கூடாது, வேண்டாம். சொல்லு சொல்ல மாட்டேன். அதுல இந்த வசந்த முல்லை பாட்டு இருக்கு தெரியுமா, அந்த பாட்டே ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு கோரியோகிராஃபி பாத்திருக்கா? அப்போ கானாதான் குடிக்குமே, இப்போ மெலடியோ குடிக்குது, அந்த லிரிக்ஸே செமையா இருக்கும். நீங்க வந்து எனக்கு பிடிச்சதா சொல்றீங்களா? என்னால அதுக்கு எதிர்த்தா பேச முடியல, எனக்கு கவலையா இருக்கு. குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ண நிமிந்துதான் பாக்குறேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. காதல் என்பது காஃபி, இந்த கவிதையில எனக்கு ஆறி போனா கசக்கும், இந்த மாதிரி சிம்பிள் லிரிக்ஸ்லயே காஞ்சு போன மிளகா பஜ்ஜி, அதெல்லாம் அது ஒரு மாதிரி அந்த தும்மல் அழகுடா, பிம்பிள் அழகுடா, அதுல அந்த அவ கண்ணாடியோட சோம்பல் அழகுடா வசந்த முல்லை, அந்த அந்த பாட்டே ரொமான்டிக்கா இருக்கு தெரியுமா? பிடிச்சிருக்குதானே உனக்கே? தெரியாம பிடிச்சதே நீங்க திரும்ப சொல்றீங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிள்ளிக்கு வேற ஆளை கூட்டு வந்தா, நீ போகிற நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம். என்ன சொல்ல வர? கிள்ளிக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, கூப்பிடவா? யாரு? ஆம்பளைங்கலாம் அலௌட் கிடையாது. அவனும் வந்து போக்கியர்ல ஜாயின் பண்ணிடுவான். இல்ல அவன் கிள்ளிக்கு பேசுவான். நான் பேசுறத கேட்டானா அவனுக்கு போக்கியருக்கு ஜாயின் ஆயிடும். அவ்வளவுலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுறத கேட்டு பொண்ணுங்க தான் மயங்குவாங்க, பசங்க மயங்க மாட்டாங்க. வேலு இப்ப கடைசியா திரிஷாவை கை பிடிச்சிட்டான். சோத்துக்கு என்ன பண்ண போறான் அது சொல்லு. வேலை ஒரு மயிரும் கிடையாது சரியா, அரியர் ஆல்ரெடி இருக்குது. என்ன மேபி அந்த நேஷனல் ஜெயிச்சதுனால
நேஷனல் ஜெயிச்சதுனால என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டால போய் எங்கயாவது வேலை பார்ப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்க? அவனுக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்குங்க. அவன் அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவான். ஐபிஎஸ்ல அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவான். அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு என் தலைவன் கீ மிஷன் முடிச்சு அவனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஐபிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்ருதியை வச்சு அழகா பாத்துக்குவான். சரியா? அரியர்லாம் கிளியர் தம்பி படிக்க வைப்பான். அரியர்லாம் இவன் போயிட்டு அப்பா 100 ரூபா கொடுப்பான். என் பொண்டாட்டி ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட்டுங்க. அவன் அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல அவன் வந்து ஸ்டூடெண்ட் கேரக்டர். இவன் வந்து ஐபிஎஸ் கேரக்டர். ஸ்டூடெண்ட் கேரக்டரா? எத்தனை வருஷமா இருந்தாலும் அரியர் வச்சு வீட்ல இருப்பான். அரியர் பாஸ் பண்ணாம. ஸ்டூடெண்ட் தானே. என் ஃப்ரெண்டு கூட இன்னொரு ஒரு 20 அரியர் வச்சிருக்கான். அவன் யூபி ஸ்டூடெண்ட். ஆமா படிக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான். இது எனக்கு தெரியாது. பஸ் பாஸ் வாங்கி சொல்றேன். ஸ்டூடெண்ட் பாஸ் வாங்கிட்டு போனோம். அவன் குழந்தைய அவனையும் தூக்கிட்டு போக சொல்றேன். ஸ்டூடெண்ட் சொல்லு. படிக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து அப்பதான் வேலைக்கு போய் காப்பாத்தினா. எனக்கு தெரிஞ்சு திரிஷா அந்த கேன்சல் ஆன டிக்கெட் எங்க அமெரிக்கா டிக்கெட் நான் கொஞ்சம் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனா நாங்க வந்து முற்போக்கு சிந்தனையோட திரிஷா பாத்துப்பாங்க. கிடையாதுங்க. மை கை வில் கிவ் ஸ்டெபிலிட்டி டு ஸ்ருதி. புரிஞ்சுக்கங்க. மை கேர்ள் வில் கிவ் ஸ்டெபிலிட்டி டு தி கைங்க. அவ யுஎஸ் கிளம்பிடுவா. கிடையாது. இவனோட கூட்டி போயிடுவா. என்ன கூடயா? கூப்பிட்டுக்குவா. நீ அரியர் பொறுமையா முடி, நான் வேற பர்சு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு அழகா அங்க அங்க ஏதாவது ஐடில வேலை பாக்குறேன். ஐடில வேலை பாக்குறேன். வி வேல்யூ லாயல்டி. வேலு வந்து பாத்திரம் தேய்க்க வேண்டியது வீட்டுல. ஏங்க அதுதாங்க கிரீன் பிளாக். 4 பேர் அடிச்சு போட்டு வரவங்க பாத்திரமும் தேய்ப்பான், அசினியும் தேய்ப்பான். உங்க தலைவன் எங்க பாத்திரம் தேய்ச்சான் சொல்லுங்க? வீட்டுல இருந்தாரா முதல்ல? ஏதாவது ஒரு வீட்டு சீன். என் தலைவன் சம்பாதிக்கிறதுக்கு 2 மெய்டு போடுவான். அதுல போய் கொண்டு போய் பூரி கொடுப்பான். தெரியுங்க இவன் வந்து மேன் சைல்டு. அம்மா சுட்ட பூரியை கொண்டு போய் கொடுவான். என் தலைவன் செல்ஃப் இண்டிபெண்டன்ட். திரிஷாக்கு மாமியார் குடும்பம் வரும். இதனால அசினுக்கு மாமியார் ஆல்ரெடி செத்து பிளாஷ்பேக்லயே செத்துருச்சு. நான் சரி போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரே பையன் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க. அசின் தான் நல்லா வாக்கப்படுறான். இவன் இன்னும் பூரிக்கும் இதுக்கும் அப்பா 100 ரூபா கொடுப்பான்னு கேட்டு சுத்த வேண்டியதுதான். நீங்க கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் யோசிக்கணும் என்ன நடக்கும் வாழ்க்கைன்னு. நீங்க திரிஷா வந்து படிமா, இவன் கபடிமா, இப்படிதான் போயிட்டு இருக்கோம். என் தலைவி வந்து சண்டையில இருந்து ரிஸ்க் எடுக்க விடாம பாத்துக்குவான். யாரு? அசின். ஏன் இப்படி எல்லாம் சண்டை போடுற, இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா திரிஷா அவளுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? சும்மா போறோம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் சால்வ் பண்ற விஷயத்தையும் இழிச்ச முடிஞ்சா அவனை அடிப்பாங்களா, இவ தப்பிக்கிறதுக்காக ரவுண்ட் 2 அவன் கூட போய் சண்டை போட சொல்லுவான். எதுக்கு? அவனோட ஒரே காரணம் அவன் ஒரு செல்ஃபிஷ் இல்ல இல்ல ஆளு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காப்பாத்த சொல்லி இருக்கலாம் மேபி. ஆனா போலீஸ் அவங்க அப்பா தான் அதெல்லாம் கேஸ் அப்படி இப்படி மறிச்சு கொண்டு வந்திருப்பான். ஆனா இவ முத்துப்பாண்டி கிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக முத்துப்பாண்டிய வேலுட்ட மாட்டி விட்டா பாத்தீங்களா? நான் தான் சொல்றேன் திரிஷா தான் வில்லன் இந்த படத்துல. நீங்க நல்லா கவுன்ஸ் பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி நல்லவன் தான். அவன் ஆனஸ்டா லவ் பண்றான். அதுக்காக எதை வேணா பண்ண ரெடியா. இவதான் மெயின் வில்லன். அப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம். அலிபாய் வர்சஸ் முத்துப்பாண்டி, கோவிந்த் வர்சஸ் திரிஷான்னு வச்சுக்கலாமா? நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அப்படியேப்பட்ட போக்கிரிலேயே கில்லி ரெஃபரன்ஸ் தான் வச்சாங்க. அப்படி போடு போடு போடு. ஆனா அதுக்கு நான் சொல்லுவேன், அப்புறம் எப்படி கில்லி படத்துல போக்கிரி ரெஃபரன்ஸ் வைக்க முடியும்? அதுதான் 2வது தானே ரிலீஸ் ஆச்சு. இதையும் நான் சொல்லி ஒன் சைடட் வின். இந்த டிபேட்லாம் ஒன் சைடட் வின். 2 சைடு நானே பேசி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிடையவே கிடையாது. படம் பார்த்துட்டு வந்து பேசலாம். பார்த்தாதான் ஞாபகம் இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணணும்ல. 1000 படம் பார்த்துட்டு இருக்கோம். நான் ரெஃப்ரெஷ் ஆனா எப்படி அட்டைக்கு அட்டை மனப்பாடம். எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க நீங்க? எத்தனாவது செகண்ட்ல அசின் ஆஸ் கிராப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா டக்குனு எத்தனை தடவை நீங்க படம் பார்த்திருக்கீங்க போக்கிரி? படத்திலேயே அண்ணன் வந்து ஆஸ் கிராப் சீன் செட் பண்ணதே அந்த படத்துலதான். அங்கதான் அந்த அதனால எத்தனை பேருக்கு அந்த பெட்டிஷ் வந்திருக்கு தெரியுமா? பேச வேணாம் நீங்க. சரியா? அல்டிமேட்டான ஒரு சீன், பாஸ்கெட் பால் கோர்ட் சீன். நான் ஏன் நீங்க இது இன்னும் சொல்லன்னு யோசிச்சிட்டேன். இப்படி எடுத்துட்டு கஞ்சா பிசினஸ் ரூம் ஃபுல்லா ஏசியாவே இருக்கா. கண்ணும் என்னதான் பொண்ணும் என்னதான் சுத்தி எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு அப்படி பாக்கெட்டை தூக்கி விட்டு இப்படி சட்டை தூக்கி விட்டு இப்படி நடந்து வரப்போ ஐயோப்பா அதெல்லாம் வேற லெவல் எலிவேஷன் சீன். அதுக்கு மேல ஒருத்தன் ஒரு லவ் காட்ட முடியுமா சொல்லுங்க? முத்துப்பாண்டி கழுத்திலே கத்தி வைப்பாங்க. என்னன்னு 1000 பேர் இருக்கும்போது எனக்கு திரிஷா கழுத்துல தான் கத்தி வைப்போம். மறந்துட்டியா? ஸ்மார்ட் தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட்னஸ்.
அவங்களுக்குள்ள இன்னும் காதல் கூட வரலைங்க. அப்ப லவ் வரலன்னு சொல்றேன். ஆனா என் தலைவன் பார்த்த உடனே அழகா இருந்தா லவ் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லி மாடியில இருந்து கீழே விழுப்போம். அப்படியாப்பட்ட பார்த்த உடனே பத்திக்கிச்சுங்க அது. அதனாலதாங்க சொல்றேன். அது காதல் கிடையாது. என்னது? அட்ராக்ஷன். கிடையாதுங்க. அங்கருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்ராக்ஷன்ல தாங்க காதல் ஸ்டார்ட் ஆகும். என்னங்க சொல்ல வரீங்க? காதல்லாம் லேட்டர் வளர்ந்துச்சு. ஆ. மேபி லேட்டர் பாயிண்ட். இங்கேயும் அதே மாரி தான். அவள பார்த்ததும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ங்கிற ஒரு இதுதான் வருது அவனுக்கு. எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. ஒரு பொண்ணு வந்து தூக்கம் வருது சார். ஆமா, கில்லி பத்தி பேசினா தூக்கம் தான் வரும். போகிரி பத்தி பேசலாம். விடுவாங்க. 2 படத்துலயும் மெயின் வில்லன் பிரகாஷ் ராஜ் தான். ப்ரீ கிளைமாக்ஸ் வரைக்கும் தலைவன் தான் வில்லன். இன்ஸ்பெக்டர் கோவிந்த் தான் வில்லன். அதுதான். இப்ப he works for பிரகாஷ் ராஜ் no, so ultimately he becomes the boss. பத்துக்கு ஒரு லவ் வச்சிருப்பான் தெரியுமா? அது செம்மையா இருக்கும் தெரியுமா? அதுக்காக அபார்ட்மெண்ட் வாங்குவான். ஒரு ஃப்ளோரே எழுதி கொடுப்பான். சைட் சீக்குக்காக எவ்வளவு பண்ணுவான் தெரியுமா என் தலைவர்? நான் சொல்றேன்ல, நீங்க வந்து கனெக்டிவிட்டில தொலைஞ்சிட்டீங்க. வலிச்சா கத்த கூடாது, தாங்கிக்கணும். அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு டைலாக் தெரியுமா? அதோட அந்த ஆப்போசிட் கேங்ல, அதாவது குரு கேங்ல விஜய் அந்த ரவுடி கேங்ல ஒரு பொண்ணு இருக்கு. அண்ணா நம்மளும் இதே மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும் சொல்ல தெரியுமா? அது எல்லாமே எப்ப வந்தங்கிறது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுங்கிறது தான் முக்கியம். நீ சொல்லு எத்தனை நான் எழுதி அடிஷனல் பேப்பர் வாங்கி அடிப்பேன். நான் வந்து கில்லி பார்த்துட்டு வந்து பேசுறேன். போக்கிரியும் நான் பார்க்கணும். போக்கிரி அவ்வளவுதான் பார்த்துட்டியே. இதுக்கு 2.5 மணி நேரம் படத்தை நான் 3.5 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ போக்கிரி பார்க்கணும் என்ன? ஆக்சுவலா வசந்த முல்லை இருக்குல்ல, வசந்த முல்லையும் ஊதா கலர் இருக்கணும். இதுவும் அதுவும் டிட்டோ காப்பி கோரியோகிராஃபி. அதாவது ஒரே கோரியோகிராஃபர் தான், டான்ஸ் மாஸ்டர் தான் பண்ணியிருப்பாரு. அப்படியே அந்த ஓப்பனிங் சீன்ல இது எப்படி கர்ச்சிஃப் அப்படி நவுந்து வரும்ல, அதுல வந்து ரிப்பன் நவுந்து வரும். அப்படியே தான் கிட்டத்தட்ட விளங்கிடும்டா. வந்து ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாம். நான் எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். நான் திருப்பி இல்ல சரி, நீங்க அடி வாங்குவீங்க சார். நீங்க எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டீங்க. நீங்க மட்டும் ஸ்கோர் போட்டு போயிருவீங்க. நான் எதுவுமே வாய்ப்பே இல்ல சார். இதுதான் போஸ்ட் பண்ணும் சார். இது பண்ணாதீங்க சார். என்ன எல்லாரும் கார்த்துப்பாங்க சார். எல்லா வீடியோலயும் வந்து நான்சி நான்சி சிம் பண்ணும்போது மட்டும் யாருமே அப்படிலாம் பேசல. என்னையும் தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா வீடியோஸ்லயும். இதுல என்னதான் திட்டுவானுங்க. நான் தான் ரொம்ப ரூடா தெரியும். ஏன்னா நான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன். நானும் அந்த மாதிரி தான் நீ வந்து கியூட் விக்டிம் ஆயிருவ அழகா. செல்லத்தை ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு எல்லாம் வந்துருவானுங்க. ஆனா இப்ப பாரு, நான் இவ்வளவு முட்டு கொடுத்து பேசியிருக்கேன்ல, எல்லாம் வந்துட்டு இல்ல ப்ரோ கில்லி தான் பெஸ்ட்ன்றுவானுங்க. ஏன்னா இதே நீ போக்கிரி பேசுன, போக்கிரி தான் பெஸ்ட் பண்ணுங்க. நான் இதுக்குன்னு என்ன தெரியுமா பண்றேன்? நான் போய் ஃபர்ஸ்ட் உடம்பெல்லாம் ரெடி பண்ணி 6 பேக் வச்சு நான் ஒரு 100-200 பெண்களை சிம்பு 100 பெண்கள் 200 கே இறக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ஆணவத்தை அடக்க நான் என்ன பண்றேன் மட்டும். கில்லி வந்து நீ நார்மல் ஃபாலோவர், நான் வந்து போக்கிரி கல்ட் ஃபாலோவர். நான் சும்மா உட்காந்து பார்ப்பேன். எனக்கு கம்ஃபர்ட் மூவி போக்கிரி. அத்தனை தடவை கில்லி பார்த்தது இல்ல, அதான் சொல்றேன் நானு. அத்தனை தடவை போக்கிரி பார்த்திருக்கேன். அதுதான் போக்கிரி. அதுதான் ரகட் பாய்ஸ். நீ ஆனா நிறைய பாயிண்ட் விட்ட. நான் பார்க்கணும், அதுதான் சொல்றேன். அது ஆனா நல்லா இருக்கும். என்ன இவன் என்னமோ பெரியவங்கிறான், அவன் என்னமோ பெரியவங்கிறான். ஆனா பிரகாஷ் ராஜ் கொஞ்ச நேரத்துல அண்ணனை போலியோ அட்டாக்கான கோழி மாதிரி ஆக்கி விட்டுரும். இப்படி திரும்பி அப்புறமேட்டு தான் அப்படி சுத்தி அதை வச்சு அதை அடிக்கிறது, அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். நீங்க இந்த ஆறுதல் பரிசு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க சரியா? நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க போக்கிரி சொல்லுங்க எனக்கு. போக்கிரியா? பிப்ரவரில. நான் எப்ப தெரியுமா பார்த்தேன் கில்லி? 1.5 வருஷம் முன்னாடி. அதான் நான் அதுக்கு முன்னாடி எப்ப தெரியுமா பார்த்தேன்? அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல பார்த்திருப்பேன். அதுக்கு முன்னாடி நவம்பர்ல பார்த்தேன். சும்மா உட்காந்து பாப்பேன் அந்த படத்தை. அதுதாங்க சொல்றேன், நான் அப்படி பாக்கலைங்க. நீ ஃபோர்ஸ் பண்ணிக்காத அந்த படத்தை பிடிக்கணும்னு சொல்லி. போக்கிரி பார்க்க ஆரம்பி. இனிமேல் டைம் போறதே தெரியாது உனக்கு. There's a great transformation for Vijay's career when it came to Gilli. எல்லாமே ஐகானிக்கா போச்சு. என் கெரியரே வந்து போக்கிரினால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்பல இருந்து ஒரு கேரக்டர் அடாப்டேஷன் விஜய். அப்பல இருந்து கோவிந்த் மாதிரி ஆயிட்டீங்களா நீங்க? கோவிந்தையும் தமிழையும் கலந்து ஒரு பெசஞ்சு தமிழோட கலப்படமே காணுமே உங்ககிட்ட. லைட் அந்த கோக்கினஸ் மட்டும் இருக்கும். பட் அது ஆனா அது கோவிந்திட்டி இருக்குல்ல, பொம்பளையா பிறந்தா. ஒருவேளை கோவிந்தா தான் வாழ்ந்துட்டு இருக்கு.
எனக்கே தெரியும். பத்துவ தேடணும். தலைவன் போயிட்டு அம்மா கிட்டே போயிட்டு உன்னையும் சேர்த்து வச்சுக்கிறேன், போலீஸ்காரன் வச்சிருக்கானே ஃபுல் ப்ரொடெக்ஷன். அதெல்லாம் போக்கிரிங்கிறது I am still not going to agree that போக்கிரி is better than கில்லி. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்கணும். அந்த ட்ரெயின் சீன்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்க அண்ணன் வந்து உட்காந்துட்டு முத்துப்பாண்டி அப்படியே அவனை புடிச்சிட்டு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் சலக் சலக்குன்னு வெட்டுவானே. ஆமா, அவ்வளவு பிரச்சனையும் ஜன்னல் சீட் வேணும்னு உட்காந்து அப்படிதான் வெட்டுவான். அதுக்கே டென்ஷனா வெட்டி இருப்பான். இப்ப என்ன பண்ணும், அப்பர் பர்த்தா பார்த்து ஒளிஞ்சு உட்காரு, இல்ல பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிக்கணும். என்ன பண்ணும், ஜன்னல் சீட் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். காத்து வாக்குல போனோம்ல. இது உயிரா சொல்லு. நான் நோட்ஸ் எடுத்துட்டு வரேன், எழுதி வச்சு. நான் வந்து ஒரு பாவம் அப்ராணிங்கிறதுனால அத்தனை தடவை பார்த்தா வேற என்னங்க மண்டைக்குள்ள இருக்கும்? உங்க மண்டையில போக்கிரி தவிர உங்க மண்டையில போக்கிரி தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் கோவிந்த் தமிழ் ஸ்ருதி. இன்ஸ்பெக்டர் கோவிந்த விடுங்க, உங்க மண்டைக்குள்ள அதிகமா இருக்கிறது பத்மா தான். பத்மா அப்படி எழுந்து காஃபி எல்லாம் குடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு குடிக்கும் போது கரெக்டா இப்படி குடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போற கேப்ல இவ உருண்டு இவன் குதிச்சு அம்மான்னு கத்தி கேட்கும் போதே போர் அடிக்குது. லிஃப்ட் சீன் சொல்லிட்டா எல்லாம் வாழ்க்கையே கில்மா சுத்தி தான் இல்ல உங்களுக்கு? எல்லாத்துலயும் ஒண்ணு வேணும். ஒண்ணு பத்மா வேணும், இல்லன்னா அசின் வேணும், இல்லன்னா அசினோட அம்மா வேணும். பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா ஒரு மாதிரி கிளுகிழுப்பாவே வச்சிருந்திருக்காங்க. ஆக்ஷன், கிளிகிழிப்புகள், காமெடிகள் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த படம். முடிச்சுக்கலாமா? இதுவே நான்சி வந்ததுக்கு நன்றி. கில்லி ரொம்ப அழகா டிஃபன் பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க பேசாதீங்க சும்மா. நானும் சொல்லிட்டேன், நானே இங்க பாரு இவ்வளவு பேசுறேனே, நானே பாரு கில்லி கெட்டப்ல தான் மேலதான் சட்டை போட்டிருக்கேன், கீழே பாரு கில்லி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். கபடி ஆடுறப்ப ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி போக்கிரி கல்ட் ஃபாலோயிங் வேற யார் யார் இருக்கீங்க? இது மூலமா யார் யார் கண்ட் அவுட் ஆக போறீங்க? நான் வந்து போக்கிரி ஒரு ரிலீஜனா அனௌன்ஸ் பண்ணி, தமிழ கடவுளா அனௌன்ஸ் பண்ணி, நான் ஒரு தனியா ஒரு கல்ட் ஃபாலோயிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன வந்து நாயகனா போக்கிரின்னு கேங்ஸ்டர் மூவில ஐ வில் சே போக்கிரி. கன்னத்தில் முத்தமிட்டால் போக்கிரி. போக்கிரி தான் பெஸ்ட். எல்லாமே போக்கிரி தான். இன்ட்ரெஸ்டெல்லாம் போக்கிரி பிடிச்சவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கில்லி பிடிச்சவங்க எல்லாம் கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க.